திருப்பூர் ரிதன்யா மரண வழக்குல தொடரும் மர்மங்கள். இந்த ரிப்போர்ட் பார்த்து அதிர்ச்சியான நீதிபதி. பிரேத பரிசோதனை அரை பக்கத்துல தான் இருக்கு, எங்க போனது முழு பக்கமும்? திருப்பூர் ரிதன்யாவோட ஆடியோ எங்க? மரண வாக்குமூலத்தையே காணுமே. பணமும் அரசியல் பலமும் இருந்தா இதெல்லாம் கூட மாத்துவாங்களா அப்படின்ற மாதிரி நீதிபதி பல மாதிரியான கேள்விகள் கேட்டதாக கடந்த 2 தினங்களா சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் பகிரப்படுது. கூடவே ரிதன்யாவோட தந்தை பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்ன உண்மை அப்படின்ற மாதிரி கடந்த 2 தினங்கள்ல ரிதன்யா நியூஸ்ல என்ன நடந்தது அப்படின்றத விரிவா பார்க்கலாம். கடந்த மாதம் திருப்பூரை சேர்ந்த 28 வயது இளம்பெண் தன்னோட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட மனக்கசப்பு, மன கஷ்டம், உடல் ரீதியான பட்ட கஷ்டங்கள் அப்படின்றதுனாலயும் மாமியார், மாமனார், கணவர்னு எல்லாருமே உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கொடுமைப்படுத்தினதாகவும், துக்கம் தாழாம அம்மா வீட்டுக்கு வந்தவங்க அங்கேயும் மன உளைச்சல் ஏற்பட்டதுனால கோவிலுக்கு போகிறேன் அப்படின்ற பெயர்ல கார்லயே பூச்சி மருந்து விஷம் அருதி அவங்களோட உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. இந்த ஒரு செய்தி சமூக வலைத்தளங்கள்ல தீய பரப்புச்சு. அதுக்கும் முக்கியமான ஒரு காரணமா இருந்தது ரிதன்யா இறக்குறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குமூலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மரண வாக்குமூலம் ஆடியோக்கள் கிட்டத்தட்ட 12 நிமிஷம் 14 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஆடியோக்கள்ல அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க, எதனால இந்த விபரீத முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க. இருப்பினும் ரிதன்யா அவர்களோட கேஸ் ஃபர்ஸ்ட் சந்தேகத்தின் பேர் மரணம் அப்படின்ற மாதிரி வழக்கு பதிவுப்பட்டது. ஆனா இந்த ஆடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேரும் பல கேள்விகளை எழுப்பின உடனே தற்கொலைக்கு தூண்டப்பட்ட வழக்கு அப்படின்ற மாதிரி இந்த வழக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்தும் ரிதன்யா அவர்களோட உடல் பரிசோதனைக்கே போகல, மருத்துவமனையில இருந்தே வெளியாகல. இந்த ஒரு செய்தி வெளியான உடனே அன்னைய நாளே கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி இவங்க எல்லாருமே பெயில் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த ஒரு செய்தியும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இவங்க மேல தவறு இல்லைன்னா எதுக்கு இவங்க பெயில் வாங்குறதுக்கு ரொம்ப மும்முரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் வந்தது. வரதட்சணை கொடுமைதான் மெயின் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. அதே போல உடல் ரீதியா பல விதமான சித்திரவதைகளும் கணவர் கொடுத்தாரு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரியுமே ரிதன்யா அவர்கள் அந்த வாக்குமூலத்துல சொன்னதாகவும் தாய் தந்தைகள் சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் பேச்சு பொருளாகி மாமியார் சித்ரா தேவி, மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, கணவர் கவின்குமார் இவங்க யாருக்குமே ஜாமீன் இப்ப வரைக்குமே கொடுக்கல. இப்ப போன ஜாமீன் கூட தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த பிரேத பரிசோதனைய 2 நாட்களுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுல கவின் தரப்புல வாதாடக்கூடிய வக்கீல் அவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அப்படின்னா, ரிதன்யா அவர்களோட இந்த ஆட்டாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல அவங்க உடல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்ல. அதே போல ஸ்டேட்டஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரிதன்யா தந்தையும் நாங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு வரதட்சணை கேட்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நாங்க துன்புறுத்தல. அதே போல இந்த தற்கொலை முயற்சி இப்ப மட்டும் இல்லங்க, 3 வருடங்களுக்கு முன்னாடியே ரிதன்யா இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிருக்காங்க, அதாவது தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட கவின்குமார் அவர்களோட தரப்பு வக்கீல் சொல்றாரு. இதுக்கு எதிரா ரிதன்யா அவர்கள் தந்தை வச்ச வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிதன்யா படிச்ச ஒரு பொண்ணு, நாட்டு நடப்புல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, சமூக வலைத்தளங்களையும் சமூகத்திலையும் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு. இவ்வளவு தெரிஞ்ச பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அவங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. அதை தாங்க முடியாம தான் அவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க. நாங்க எல்லாம் சொல்றதை விட மரண வாக்குமூலத்துல ரிதன்யா கதறி என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிருப்பாங்களே, இதை விட ஒரு சிறந்த ஆதாரம் வேணுமா அப்படின்ற மாதிரி ரிதன்யா தந்த சைட்ல இருந்து இருக்கக்கூடிய வக்கீலும் சொல்லிருக்காங்க. 2 தரப்பையும் கேட்ட நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பரிசோதனை ரிப்போர்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷத்துல பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் அரை பக்கத்துல வந்திருக்கு. இது முழுமையா என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த பிரேத பரிசோதனையில உடல் ரீதியா ரிதன்யா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடவே இல்ல. இது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதுவும் அரை பக்கத்துல பிரேத பரிசோதனை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். முழுமையான எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்து அவங்க கேட்ட ஒரு கேள்வி, ரிதன்யா அனுப்புன ஆடியோ எங்க? அந்த ஆடியோ எல்லாம் உண்மைதானா? ரிதன்யாவோட போன்ல இருந்து தான் வந்ததா? ரிதன்யா போன்ல தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்க காவல்துறை தரப்புல இருந்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. ரிதன்யாவோட போன்ல தான் அவங்களோட மரண வாக்குமூலம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அவங்க தான் பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் அவங்களோட தந்தை மற்றும் மற்ற நபர்களுக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காவல்துறையில இருந்து. இப்போ நீதிபதி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிதன்யா மற்றும் கவின்குமார் இவங்களோட 2 போன்ஸையுமே வாங்கி நீங்க மறுபடியும் இந்த ஆய்வுக்கு கொடுங்க. இந்த ஆய்வுக்கு
முடிவுக்கு கொடுத்த ரிப்போர்ட் எப்போ வரும்னு கேட்டா 2 வாரங்கள் ஆகப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, அதே போல ரிதன்யா அவர்களோட நண்பர்கள், கவின்குமாரோட நண்பர்கள், ரிதன்யாவோட சொந்த பந்தம், கவின்குமாரோட சொந்த பந்தம், இவங்க 2 பேர்கிட்டயுமே இவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத மாதிரி விசாரணை செய்யுங்க அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லிட்டு இந்த கேஸ வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி மறுபடியும் இவர் ஒத்தி வச்சிருக்காரு. அதே போல ரிதன்யா சைடுல ஆஜரான வக்கீல் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 3 பேருக்குமே ஜாமீன் கொடுக்கவே கூடாது. ஒருவேளை ஜாமீன் கொடுத்தா இருக்கிற சாட்சியங்கள் எல்லாத்தையுமே கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க பணபலமும் அரசியல் பலமும் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதேதான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ரிதன்யா தந்தை பிரஸ் பார்த்து கொடுத்த விஷயமும் அதை தான் சொல்றாங்க. எல்லாருமே என் பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, ஆனா அதையும் தாண்டி எனக்கு வெளிவர செய்திகள் என்ன அப்படின்னா, இவங்க அவங்களோட அரசியல் பலமும் பணபலமும் வச்சு அன்னைக்கே ஜாமீன் வாங்க பார்த்தாங்க. இப்பயும் இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்குறதுக்கு பாக்குறாங்க. நான் உயிரோட இருந்தும் நடப்பணமா தான் இருக்கேன். என் குழந்தைய இறந்துட்டேன், ஆனா என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் அது நடக்க கூடாது. கண்டிப்பா என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடிட்டே தான் இருப்பேன். எனக்கு உங்களோட ஆதரவு தேவை. இவங்க அரசியல் பலம் வாய்ந்தவர்கள். அதாவது கவின்குமாரோட தாத்தா அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இவங்க இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியும். என்கிட்ட பணபலமும் இல்ல, அரசியல் பலமும் இல்ல அவங்கள கம்பேர் பண்ணும்போது. முடிஞ்ச அளவுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் என் பொண்ணுக்காக அப்படின்ற மாதிரி ரிதன்யா தந்தையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே காட்டிலும் ரிதன்யாவுக்கு பலவிதமான சப்போர்ட் சமூக வலைத்தளங்கள்ல இருக்குதான் செய்யுது. இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆதரவு இருக்குது. இருப்பினும் இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் வருது. ஏன்னா கடந்த சில வாரங்களா எந்த அளவுக்கு ரிதன்யா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசினாங்களோ, ஒரு சில சேனல்கள் பாத்தீங்கன்னா ரிதன்யாவை பத்தி தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் இவங்களோட இறப்புக்கு காரணமே, அதை மறைக்க பார்த்திருக்காங்க. கவின் சைடு ரொம்ப நல்லவங்க, காசே கேட்கல. இது எல்லாமே அவங்க அப்பா அம்மா தவற மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் ரிதன்யா வீட்ல இருந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு சில சேனல்கள் ரிதன்யாவை பத்தி ரொம்ப தவறாவே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாகி இங்க பாருங்க, அவனும் ரிதன்யாவும் சந்தோஷமா தானே இருந்திருக்காங்க, இதுல எங்க ரிதன்யா இதா இருக்காங்க, கார்ல போனதை பாருங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாமே கிறிஸ்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எடிட்டட் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி எடிட்டட் சிசிடிவி காட்சிகளா போட்டு ரிதன்யாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு தெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த பொண்ணு உயிரோடையே இல்ல. இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். மோரோவர் இவங்களை ஏன் எல்லாரும் நம்புறாங்கன்னா, இறக்குற தருவாயில யாரும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கதறி தன்னோட மரண வாக்கு மூலத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் கரெக்டா சொல்லியிருக்காங்க, என்னோட இந்த முடிவுக்கு காரணம் என்னோட திருமண வாழ்க்கை தான், அவங்க மூவரும் தான் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆதாரம் இருந்தும் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படல, ஏன் இவங்களுக்கு தண்டனை வழங்கப்படல, தொடர்ந்து ரிதன்யா பத்தி தப்பா பல சமூக வலைத்தளங்கள்ல சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற பல கேள்விகளும் வருது. இதே கேள்விகள் உங்களுக்கும் வருதா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.